தமிழகத்துல மழை மற்றும் வெயில் காரணமாக ஏடிஎஸ் வகை கொசுவோட இனப்பெருக்கம் அதிகரித்து தினமும் 50 பேர் வரைக்கும் டெங்கு காய்ச்சலால பாதிக்கப்பட்டு வருவதாக பொது சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கு. டெங்கு, சிக்கன்குனியா மற்றும் மலேரியா போன்ற நோய்கள் கொசுக்களால பரவக்கூடியது. குறிப்பா குழந்தைகளுக்கு இந்த நோய்கள் பெரிய அச்சுறுத்தலாக இருக்கு. தற்போது தமிழகத்துல பரவலாக மழை மற்றும் கடுமையான வெயில் காரணமாக வானிலை மாற்றம் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கு. இதன் காரணமாக மாநிலம் முழுவதும் பரவலாக டெங்கு காய்ச்சலை பரப்புற ஏடிஎஸ் மற்றும் ஏஜிப்டி வகை கொசுக்கள் அதிகரித்து காணப்படுது. இதனால தினமும் 50க்கும் மேற்பட்டவங்க டெங்கு காய்ச்சலால பாதிக்கப்பட்டு வராங்க. அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றும் வராங்க. இவங்கள பெரும்பாலானோர் குணமடைந்தாலும் ஒரு சில உயிரிழப்புகளும் நிகழ்ந்துகிட்டே தான் இருக்கு. கடந்த 6 மாதங்கள்ல 8005 பேர் வரைக்கும் டெங்கு காய்ச்சலால பாதிக்கப்பட்ட நிலையில 5 பேர் வரைக்கும் உயிரிழந்திருக்காங்க. இது குறித்து பொது சுகாதாரத்துறை அதிகாரிகள் சொல்லும்போது, திறந்தவெளி இடங்கள், நீண்ட காலமாக பயனற்று கிடக்கும் பொருட்கள், வாகனங்கள் அப்படின்னு இது எல்லாத்துலயுமே கொசுக்கள் முட்டையிட்டு இருக்குமாம். கண்ணுக்கே தெரியாத முட்டைகள் பல ஆண்டுகள் ஆனாலும் அழியாது அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரம் முட்டை இருக்கும் பகுதிகளில் மழைநீர் போன்ற நன்னீர் சில நாட்கள் வரைக்கும் தேங்கும் போது அங்க கொசு புழுக்களா உருவாகி ஏடிஎஸ் வகை கொசு உருமாறும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி உருவாகிற சில வகை கொசுக்களுக்கு டெங்கு காய்ச்சல பரப்பும் தன்மை இயற்கையாகவே இருக்கும். அதனாலதான் மழை மற்றும் வெயில் அப்படின்னு மாறி மாறி காணப்படுற தென்மேற்கு பருவமழை காலங்கள்ல டெங்கு பாதிப்பு அதிகரித்து வருது. இந்த பாதிப்பானது இனிமே வரப்போற காலங்கள்ல மேலும் தீவிரமடைய வாய்ப்புள்ளதாகவும் சொல்லப்படுது. அதனால வீடுகள் அது மற்றும் நம்ம வீட்டோட சுற்றுப்புறங்கள்ல மழைநீர் தேங்காதபடி பாத்துக்கணும் அப்படின்னும், அப்படி பாத்துக்கிட்டா மட்டும்தான் டெங்கு பாதிப்பிலிருந்து நம்மளால தப்பிக்க முடியும் அப்படின்னும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு. அதே நேரம் காய்ச்சல், சளி இது போன்ற பாதிப்புகள் ஏதாவது இருந்தா கொஞ்சம் கூட அலட்சியம் காட்டாம உடனே மருத்துவமனைக்கு போயிட்டு சிகிச்சை எடுக்க வேண்டியது அவசியம்னு சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க.